தள்ளி உட்காரவா. ஏண்டா பிஞ்சா தலையா, மஞ்சா துணியை கட்டிட்டு நீ எங்கடா வந்த? பூ மிதிக்கிட்டான். ஐயா பூ மிதிக்கலாங்களா? ஓ மிதிக்கலாமே. அதுக்கு முன்னாடி நான் இப்ப மிதிச்சிட்டு வரேன். எங்க போனா கொண்டு வருவியா? கொண்டு வருவியா? நான் எப்படி பூ மிதிக்கிறேன் பாருடா. டேய் திருட்டு முன்னேற்ற கழகத்தின் கொத்தடிமைகளா, உங்களுக்கெல்லாம் வந்து கவுண்டமணி ஆரி ஆளுக்கு தாண்டா லாய்க்கு. உத அப்படி உதைக்கணும், இல்லைன்னா நீங்களாம் திருந்த மாட்டீங்க. எனக்கு என்னென்னா, தளபதி வந்து 10-15 நிமிஷம் பேசினாவே நீங்களாம் ஒப்பாரி வைப்பீங்க 10-15 நாளைக்கு. அவர் இன்றைக்கி கோயம்புத்தூரில் 2 நாள் வச்சு செய்ய போகிறாரு, நிறையா விஷயங்கள் பேச போகிறாரு, நிறையா விஷயங்கள் சொல்ல போகிறாரு அப்படின்ற மாதிரி எல்லா நியூஸும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர்லாம் இன்றைக்கி பேச ஆரம்பித்தாரு. நீங்கள் இன்னும் எத்தனை மாதத்துக்கு அழுவீங்க? உங்களை நினச்சா எனக்கு வந்து இறக்கமாக இருக்குடா, ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா உங்களை மிதிக்கிறதுக்கான வாய்ப்பை இன்றைக்கி தளபதி அவர்கள் செம்மையாக கொடுக்க போகிறாரு. நீங்களும் வாய் மசரை வச்சுட்டு சும்மா இருக்காமல் ஏதாவது பண்ணுவீங்க. நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் உங்களை வச்சு செய்கிறது. ஓகே கைஸ், இவங்களோட என்டர்டெயின்மெண்ட் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் இந்த பூத் கமிட்டி மாநாடு எந்த அளவுக்கு முக்கியமானது, ஏன் முக்கியமானது, இந்த ஒரு விஷயத்தை இத்தனை வருடமாக இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் மக்கள்கிட்ட தெரியப்படுத்தாமல் இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இதோட முக்கியத்துவம் அந்த அளவுக்கு வாய்ந்தது. ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் மற்ற இத்தியாதி விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களே என்னோடய வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த விரல் இருக்குல்ல, இந்த விரல் வந்து எப்பயுமே நமக்கு எப்படி சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியாளர்களால், அதாவது கட்சிக்காரர்களால் எப்படி சொல்ல கொடுத்துருப்போம்னா, இந்த விரல் மூலிமா நம்ம ஓட்டு போட்டு அவங்களுடைய தலையெழுத்தை நம்ம மாற்ற போகிறோம், அதாவது தமிழ்நாடுடைய சிஎம்மை நம்ம எலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு ஓட்டர் உக்தி மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒழிய, இந்த விரல் நம்மளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய விரல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க இது வரைக்கும் சொல்லி கொடுத்ததே கிடையாது. மக்களும் அதனால தான் ஓட் அப்படின்றது வருஷத்தில் ஒரு வாட்டி தானே போட போகிறோம், சரி 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானே போட போகிறோம், இதில் யார் நமக்கு பிடிச்சவங்களும் போடுவோம், பிடிக்காதவங்க விட்டுருவோம், இல்லை ஓட்டே கூட போட வேண்டாம் வீட்டில் இருப்போம் அப்படின்னு இந்த அரசியல் மேலே நம்பிக்கையெல்லாம் இல்லாமல் போனதுக்கு காரணம் யான்னு பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு திராவிட கும்பல் தான். பட் அந்த ஒரு கும்பலை எதிர்த்து இன்றைக்கி அரசியல்னால் என்ன, அரசியல் எப்படி இருக்கணும், மக்களுக்கான அரசியல்னால் என்ன அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தளபதி அவர்கள் முன்னெடுத்து வரும்போது தான் நம்ம வந்து அதை இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸாக இருக்கட்டும், என்னை போன்றவர்கள் இருக்கட்டும், அரசியலோட அந்த ஆழத்தை புரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பாக அமையுது. சரி, இந்த பூத் கமிட்டி மேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை வந்து இங்கே வந்து பெருமையாக வந்து பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க என்னென்ன அழிச்சாட்டியம் பண்ணாங்க. கட்சி ஆரம்பிக்கும் போது பேப்பரில் லெட்டர் பேடில் கட்சி ஆரம்பித்தவங்கன்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி டேட்டு வரைக்கும் விஜய் அவர்களை வந்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ, எப்படிலாம் கலாய்க்க முடியுமோ, எந்த அளவுக்குலாம் அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் அவங்களோட கட்சி சாதனை என்ன, அவங்க இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காங்க தமிழக மக்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு துப்பு அல்லாத துப்பு கட்டவங்க தமிழக வெற்றி கழகத்தின் ஒரே ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் 1.25 வருஷம் தான் ஆகிருக்கு. அதுக்குள்ளேயும் நீங்கள் இவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு சரியாக போய்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த நாதாரிங்க என்னென்னமோ சொன்னாங்க. இவர் வந்து கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா 6 மாதத்தில் கட்சி முடிச்சுட்டு போயிடுவார் படத்துக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொடி ஆரம்பித்தார். கொடி அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். மாநாட்டுக்கு அவ்வளோ சிக்கல் கொடுத்தாங்க. மாநாட்டுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்றதே நம்ம பார்க்கணும்ல. இந்த மாநாடு நடக்காது, நீங்க பாருங்க. மாநாடு நடக்குங்களா? நடக்காதுங்க. மாநாடு நடக்காது தம்பி. விஜயனுடைய அரசியலும் வந்து அரசியல் பயணமும் வந்து தொடராது. மழை வெளுத்து வாங்குவதை பார்த்தால் சந்தேகம் வருகிறது. இது காசு கொடுத்து கூட்டு வர கூட்டம் இல்ல. குவார்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் வண்டியில ஏற்றிக்கிட்டு அந்த அடிமாட்டை வந்து உள்ள வண்டியில போட்டு அடிச்சிருப்பாங்க, ஆட்டையும் மாட்டையும். அந்த மாதிரியான கூட்டம் கிடையாது. தன்னெழுச்சியாக ஒரு தலைவன் உருவாகி இருக்கான் தமிழ்நாட்டில், ஒரு நண்பகத்தன்மையோட தேடி வர கூட்டம் அவரை. பார்த்தீங்களா, எத்தனை பேர் மாநாடு நடத்தவே முடியாது, மாநாடு நடக்காதுன்னு சொன்னாங்க. அத்தனை பேர் மூஞ்சியிலையும் கரிய பூசுகிற மாதிரி, ஏன் தளபதியே பிரமிக்கிற அளவுக்கு எப்பா இவ்வளோ பேர் நம்மளை தேடி இவ்வளோ வந்து ஒரு மாநாட்டுக்கு வந்திருக்காங்களேன்னு சொல்லி கண் கலங்கிற தருணமாக ஆக்கின நம்ம
ரசிகர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறாங்க. அந்த கட்சியில் சேர்ந்தவங்க மட்டும்தான், அடிப்படை ஒரு பதவியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி ஒட்டுமொத்த இளைஞர்களுமே அரசியல் மயமாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளுக்குமே வயிற்றில் வந்து புளியை கரைக்குது. ஏன்னா இதுவரைக்கும் இப்படி ஒரு இளைஞர் கூட்டத்தை, இளைஞரோடைய எழுச்சியை வந்து வேறு எந்த அரசியல் கட்சியுமே பார்த்தது கிடையாது. இந்த திருட்டு முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்சியை கரெக்டாக அரசியல் வரும்போது நாங்கள் அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோம், இதை செய்ய போகிறோம், அதை செய்ய போகிறோம்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஓட்டை வாங்க பார்ப்பாங்க ஒழிய, அதை வாங்கினதுக்கப்புறமா அதை திருப்பி மக்களுக்கு செய்வாங்களான்னு கேட்டால் ஒரு மசுரும் செய்யறது கிடையாது. ஆனால் யாராவது ஒருத்தர் எதிர்க்க வந்தால் அவங்கள குறை சொல்லி, அவங்கள அசிங்கப்படுத்தி, அவங்கள வந்து அந்த கட்சியை விட்டே வந்து முடிச்சு விட்றது, இல்லைன்னா அவங்க கூட சேர்த்துக்கிறது, இந்த 2 வேலையை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆளை இது வரைக்கும் இவங்க பார்க்கல அப்படின்றது தான் இன்றைக்கி இவங்க எல்லாமே பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இவர் ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க இது முடியாது, பனையூர்லேருந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னாங்க, வீட்டை விட்டு வெளில வரமாட்டாருன்னாங்க, எல்லாம் சொல்ல சொல்ல ஒரு விஷயமாக வந்து முடிச்சுக்கிட்டே வர்றாரு. மாநாடை நான் சொன்ன மாதிரி முடித்தார். அதுக்கப்புறமா ஒரு அம்பேத்கர் மேடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது வருஷம் கொண்டாட்டம் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா முக்கியமான விஷயத்துக்கும் குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. வக்ஃப் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணாங்க. பனையூருக்கு போனார், பனையூருக்கெலாம் போக மாட்டேன்னாங்க, பனையூருக்கு போனார், போடாமல் அவ்வளோ பிரச்சனை கொடுத்தாங்க. இப்படி எல்லாத்தையும் சொல்லி இவங்க ஒன்று ஒன்றா சொல்ல ஒன்று ஒன்றையும் முடிச்சு மூஞ்சியில் கும்மாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் இன்றைக்கி இந்த பூத் கமிட்டி. இவங்கள்ட்டலாம் வந்து கட்சியை கட்டமைக்கிறதுக்கு ஆட்கள் எங்கே இருக்காங்க, இவங்க ரசிகர்கள் எல்லாம் வந்து தொண்டர்களாக மாறிடுவாங்களா, இவங்கெல்லாம் ஓட்டாக மாறிடுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்கன்னா அதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 திருட்டு முன்னேற்ற கழகத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டி அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தான். கடந்த 60 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் திராவிட கட்சிகளுக்கு சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி. இந்த பூத் கமிட்டியை பொறுத்தவரை தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தால் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 67,000 வாக்குச்சாவடிகள். இந்த 67,000 வாக்குச்சாவடிக்கும் பூத் கமிட்டி மெம்பர்கள் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள், ஒன்று டிஎம்கே மற்றொன்று ஏடிஎம்கே. மற்ற கட்சிகளுக்கு ஒரு பாதி அளவுக்கு தான் வந்து அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸே இருப்பாங்க. குறிப்பாக டிஎம்கேவில் பூத் கமிட்டி மெம்பர்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூத் கமிட்டிக்கு 13 பேர் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு அமைப்பாளர், அதில் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அதே போல தற்போது ஐடிவிங் என்று சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மற்ற அணிகளை சேர்ந்தவர்களும் அதில் உறுப்பினராக இருப்பார்கள். அதே போல இது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 8,71,000 பேர் இருப்பாங்க. அண்மையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி பூத் கமிட்டி மாநாடுன்னு ஒன்று கட்சி தலைவர் சார்பாக போடப்பட்டது. இதில் வந்து எல்லாருமே அந்தந்த மாவட்டத்திலிருந்து பங்கேற்றாங்க. BLA 1 BLA 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஏடிஎம்கே தான் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகமான ஒரு பூத் கமிட்டி மெம்பர்கள் இருக்கக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா 28 பேர் இருக்காங்க. இதில் வந்து 9 அமைப்பாளர்கள், அது மட்டும் இல்லாமல் அவருடைய சார்பு அணி இருக்கும், இளைஞர் அணி, இளம்பெண்கள் பாசறை, ஐடிவிங், ஒவ்வொரு அந்த சார்பு அணிக்கு 2 பேர், மொத்தம் கிட்டத்தட்ட 28 பேர் இருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் இவங்களே வந்து 18,76,000 பேர் ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குச்சாவடிகளில் கட்சி ஏஜென்ட்டாகவும் உள்ள அமருவாங்க. யார் யார் எந்தெந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்றவர்களும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க லோக்கல்லே இருக்கிறதுனால இவர் வராரு. அதே போல கள்ள ஓட்டு போறதையும் தடுக்கக்கூடியவர்கள் இந்த அந்த பூத் ஏஜென்ட்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு 1500 ஓட்டு அந்த பூத்தில் இருந்தால் அப்போ போலிங் ஆகும்போது தெரிஞ்சிடும் இந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டு வந்திருக்கு அப்படின்ற அந்த மனநிலையை சைக்காலஜிகளாக கண்டுபிடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த பூத் ஏஜென்ட்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழகத்தில் பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கு முழுமையாக இந்த 67,000 வாக்குச்சாவடிகளுக்கும் பூத் ஏஜென்ட் இருக்கான. பெரிய தேசிய கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் பெரும்பாலான கட்சிகள் குறிப்பாக ஏடிஎம்கே டிஎம்கே தவிர. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த பூத் கமிட்டி மாநாடு போடப்படும் என்று விஜய் அறிவித்திருக்கிறார். ஏனென்றால் இதுதான் தேர்தலுக்கு உதவும் என்று அவர் முன்கூட்டியே கணித்துதான் அந்த கட்டமைப்பை தாண்டா இன்னைக்கு மொத்தமாக வச்சு சிதைக்க போறாரு. அதனால தான் இந்த கட்டமைப்புக்கு 2 நாள் கோயம்புத்தூர்ல இன்னைக்கு. ஸோ இது கோயம்புத்தூர்ல மட்டும்தானே கேட்டீங்க, கிடையாது. மொத்தம் 5 பிரிவாக இதை பண்ண போறாங்க. ஸோ இது கோயம்புத்தூர் மண்டலத்தை இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏன் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். கோயம்புத்தூர் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு தமிழக அரசியலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறுபட்ட அரசியல் களமாக தான் அது இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது கொங்கு மண்டலம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலுமே சவுத் ஆஃப் மேன்செஸ்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தொழில் நகரம், முக்கியமான தொழில் நகரம். ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறையா பிஸ்னஸ் மேன்ஸுங்கள் வந்து பண்ணுறது போகிறது. ஸோ அங்கே இருக்க மக்களுடைய ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸுக்கு அவங்களுடைய லைஃப்பை யார் கரெக்டாக வந்து கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் அவங்களுடைய, அதாவது அந்த கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை இவங்க வந்து எந்தளவுக்கு கட்டமைப்பாங்கன்றதை பார்த்து அந்த மாதிரி ஓட்டு போடக்கூடிய தன்மை. பொதுவாக பார்த்தோம்னா மற்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்னத்தை பார்த்து ஓட்டை போடுவாங்க, எண்ணத்தை பார்த்து போட மாட்டாங்க. கலைஞருக்கு சூரியனா போய் குத்துறா, எட்டையிலையா போய் குத்துறா, அது யார் நிற்கிறான், எவன் நிற்கிறான், அவன் நல்லவனா கெட்டவனா, இதுக்கு முன்னாடி கேஸ் வாங்கியிருக்கானா வாங்கலையா, ஒரு மசூரும் பார்க்க மாட்டாங்க. சின்னத்தை பார்த்து குத்து.
அப்படின்ற அந்த ப்ராக்டிஸை தான் இது வரைக்கும் திருட்டு முன்னேற்ற கழகம் மக்கள் மைண்டில் பூத்திருக்காங்க ஒழிய நல்ல தலைவனை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை பூத்தவே மாட்டாங்க. பூத்துனது இல்லை, இனிமேலும் பூத்த மாட்டாங்க. ஏன்னா அப்படி செஞ்சுட்டா இவங்க வாழ முடியாதுன்றது நல்லாவே தெரியும். இவங்க வந்து எல்லாருக்கும் வாய்க்கரிசி போட்டு இவங்க வாழணும்னு பார்க்குறாங்க. பட் இவங்க எல்லாருக்கும் வாய்க்கரிசி போட்டு மக்களை வாழ வைக்கணும்னு பார்க்கறதுக்கு வர்ற ஒருத்தர் தான் தளபதி விஜய் அவர்கள் அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஓவராலாக உங்களுக்கு பூத் கமிட்டி மாநாடு ஏன் நடக்குது, ஸோ அந்த மெம்பர்ஸோட வேலை என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் இன்றைக்கி என்ன சம்பவம்லாம் செய்ய போகிறார் அப்படின்றது இனிமே தளபதி அவர்கள் இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் பேச போகிற விஷயத்தை வச்சு தான் தெரியும். அதுக்கப்புறமா கதறுகள் ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளும் அவங்க கதற நம்மளும் திருப்பி கதற அடிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த டிராகன் படத்துக்கு ட்ரெய்லர் போட்டாங்களே, கதற அப்படி கதற செய்வோம். அதில் வந்து மாட்டுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு இனி வர காலங்களில் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபன் வந்து 100% கேரண்டி. எவனையும் விட்டு வைக்க போகிறது கிடையாது. எல்லாத்தையும் வச்சு செய்ய போகிறோம். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் பூத் கமிட்டி மாநாடை ஃபாலோ பண்ணுங்கள். என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, என்னெல்லாம் பேசிடுறாரு அப்படின்றத ஃபாலோ பண்ணுங்கள். நான் முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி ஈவினிங்கே கூட தளபதி பேசின ஸ்பீச்சுக்காக ஒரு வீடியோ போடலாம். அப்படி இல்லைன்னா வழக்கம் போல் நாளைக்கு வரும் அப்படின்றத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். until then signing off, see you all, take care, bye.